ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசிக்கான சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட் அப்படி இல்லைன்னா மேல வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப இருந்து கால்குலேட் பண்ணா உங்க கையில வந்து 60 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்க அப்ளை பண்ணதுமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இப்ப வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 60 டேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சோ நீங்க ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லனா ஒரு 3 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் அப்ளை பண்ணதோட சரி மேம், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. எங்க இருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த 60 டேஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொண்டு வந்திருக்கோம். அதுதான் என்டிபிசிக்கான தேர்ட் பேட்ச். ஓகேவா? சோ இந்த பேட்ச் வந்து ஆல்ரெடி நாம கொண்டு போன ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்சை விட ஃபாஸ்டா இருக்கும். சோ இதுக்கான 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருக்கோம். ஓகே. சோ இந்த பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எவ்ரி வீக் சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த பிளான்ல வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நீங்க கவர் பண்ண போறீங்க. ஏன்னா இதுல வந்து இப்போ சில டாபிக் வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா பேசிக்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோமெட்ரி டாபிக்கா இருக்கட்டும், இல்ல மென்சுரேஷனா இருக்கட்டும், இதுல எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா இதை இன்னும் இன்டெப்தா படிக்கும்போது 60 டேஸ் வந்து காணாது. இப்ப எக்ஸாம் போனீங்க அப்படின்னா ஜியோமெட்ரில இருந்து ஒரு கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரில இருந்து ஒரு கொஸ்டின், சோ இந்த மாதிரி டாபிக்ல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஒரு இது சொல்லியிருப்பேன். அதுல வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகே. சோ இந்த 60 டேஸ்ல எப்படி ஸ்மார்ட்டா படிச்சா சிபிடி 1 கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இது. ஓகே. சோ டே 1ல என்ன பண்ண போறீங்க? இப்ப யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, நான் 0 லெவல்ல இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், பட் ப்ராப்பரா இதுதான் சிலபஸ் அப்படிங்கிற மாதிரி நான் படிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த 60 டேஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே. சோ டே 1ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அனாலஜி, வேதிக் மேக்ஸ். சோ இந்த 4 டாபிக்கும் நம்ம பார்க்க போறோம். இதுல வேதிக் மேக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே வேதிக் மேக்ஸ் டாபிக் வந்து ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா இதுல ஜஸ்ட் 2x2 மல்டிபிளிகேஷன், 3x3 மல்டிபிளிகேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது வந்து மேக்ஸோட பேசிக். ஓகேவா? சோ இது போக பாத்தீங்கன்னா டே 1ல நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரீசனிங்ல உள்ள அனாலஜி டாபிக் முடிக்க போறீங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு இப்போ அனாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு 15 கிளாஸ் இருக்கும். சோ இந்த 60 டேஸ் பிளான ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் ஒரு 8 கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா இந்த டாபிக்னா என்னங்க கூடிய ஒரு ஐடியாவை கொண்டு வந்துட்டு ஃபுல்லாவே ரிவிஷன் தான் எடுக்க போறீங்க. ஓகே. சோ டே 2ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கப்புறமா நம்பர் சீரிஸ் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டாபிக். ஏன்னா சிம்பிளிபிகேஷன் ரொம்ப ஈஸி. போர்டு மாஸ் ரூல் தெரிஞ்சிருச்சுனாலே சிம்பிளிபிகேஷன் கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரிக் சொல்லி கொடுத்திருப்பேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறது. இன்னொன்னு வந்து இன்டு 1 பிளஸ் 2 இன்டு 1 மைனஸ் 1 இந்த மாதிரி கான்செப்ட் வந்து எப்ப யூஸ் பண்ணணும் உங்க கூடிய ஒரு 3 ட்ரிக் சொல்லி கொடுத்திருப்பேன். அந்த 3 ட்ரிக்கையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்பர் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ், கோடிங், டிகோடிங். ஓகேவா? சோ மேக்ஸ் கூட ரீசனிங் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவருக்குள்ள ரீசனிங்கோட கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். டே 3ல பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக், பார்ட்னர்ஷிப், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தெளிவா படிச்சிட்டீங்கனாலே பார்ட்னர்ஷிப் டாபிக் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர். மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டருக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். பேப்பர் பெண்ணே இல்லாத மாதிரி சிம்பிள் மட்டும் ஞாபகம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்ல 2 டைப் சொல்லி கொடுத்திருப்பேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பண்ற மாதிரி. அதாவது இப்ப மைனஸ்னா ஸ்டார், பிளஸ்னா உங்களுக்கு டாலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு பதிலா நீங்க சேஞ்ச் பண்ணி போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு டைப். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அத மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இல்லனா இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் வச்சு வரும். இதுக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். இந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷத்துல அந்த கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த ஷார்ட்கட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் டே 4ல டைரக்ஷன்.
அதுக்கப்புறம் ஏஜஸ் டாபிக், மிக்சர் அண்ட் அலிகேஷன். டே 5ல பாத்தீங்கன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், இது மேக்ஸுக்கு கீழே வரும். சோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் இதுவும் ஈஸியான டாபிக் தான். இதுலயும் ஜஸ்ட் ஒரு 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலே போதும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் ரீசனிங்ல கிளாசிபிகேஷன். ஓகே, டே 6ல டைம் அண்ட் ஒர்க் ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 7ல வந்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் டாபிக், அப்புறம் வென் டயகிராம் டாபிக். ஓகே, சோ இதுல ஒரே ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ல. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதுல ஒரு டேட்ல வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்கும் நீங்க பார்க்கணும். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு முன்னாடியே இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு என்ன வந்துரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து வந்துரும். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு அடுத்து நீங்க என்ன பாக்குற மாதிரி இருக்கும்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் பாப்பீங்க. அதுக்கப்புறம் வென் டயகிராம் டாபிக், அப்புறம் பெர்சன்டேஜ் வந்து டே 8ல, டே 9 ஃபுல்லாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறீங்க. டே 10ம் 11ம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாப்பீங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா p into 1 plus r by 100 the whole power n ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. பட் அந்த அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டே 3 டைப் சொல்லி கொடுத்திருப்பேன். அது பிளஸ் அது போக p மட்டும் கண்டுபிடிக்கிறது, r மட்டும் கண்டுபிடிக்கிறது, n மட்டும் கண்டுபிடிக்கிறது, அரையாண்டுக்கு வட்டி போட்டா என்ன பண்ணணும், காலாண்டுக்கு வட்டி போட்டா, அதாவது ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணணும், குவார்டர்லினா என்ன பண்ணணும்ங்க கூடிய எல்லா கான்செப்டும் வரும்போது கிட்டத்தட்ட இதுக்கு 2 நாள் டைம் எடுக்கும். அதனாலதான் டே 10 and 11 வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாப்பீங்க. டே 12 ஃபுல்லாவே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த டாபிக்ஸ், ஆவரேஜ், ரேஷியோ எடுக்கிறது, இல்ல எல்லாத்தையும் ஆட் பண்றது, அந்த மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு மொத்த டேட்டால இருந்து இன்னொரு டேட்டாவை மைனஸ் பண்றது, இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து 1 டேலயே முடிச்சிடலாம். டே 13ல பிளட் ரிலேஷன் பார்க்க போறீங்க. ஓகே, டே 14ல பாத்தீங்கன்னா இந்த 2 டாபிக்கும் ரீசனிங் டாபிக் ரொம்ப ஈஸி. ஃபிகர் கவுண்டிங். ஃபிகர் கவுண்டிங்கான ஷார்ட்கட் ஏற்கனவே நான் வந்து கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். ஃபிகர் இந்த மாதிரி வந்தா என்ன மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும், இந்த ஷேப் வந்தா என்ன ஷார்ட்கட், அதே இந்த ஷேப் வந்தா என்ன ஷார்ட்கட்னு எல்லா டயகிராமுக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே, ஃபிகர் கவுண்டிங், ஃபிகர் கம்ப்ளீஷன். ஓகே, ஃபிகர் கம்ப்ளீஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்திலே கான்செப்ட புரிஞ்சுக்கலாம். அந்த படம் வந்து யாராவது சொல்லி கொடுக்கணும் தான் அவசியம் இல்ல. ஃபிகர் கம்ப்ளீஷன் இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க எக்ஸாம்ல உங்களுக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மீதி இருக்கதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு இருக்கும். சோ அப்ப மீதி இருக்க பார்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டே 15 ஃபுல்லாவே பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறீங்க. டே 16ல சிலாஜிசம் டாபிக் ரீசனிங்ல உள்ளது. டே 17 to 18 மென்சுரேஷனோட 2D வந்து பார்க்க போறீங்க. டே 18 to 20 பாத்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனோட 3D வந்து பார்க்க போறீங்க. இது மேக்ஸ்ல உள்ளது. அதுக்கப்புறம் 21 to 24 அல்ஜிப்ரா. சோ இந்த 4 நாள்ல பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரால உள்ள சில செலக்டட் கொஸ்டின்ஸ், எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லைன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல எக்ஸ் பவர் 16 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 16 கொடுத்திருந்தாங்கன்னா எக்ஸ் பவர் 8 எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி சில முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. பிளஸ் அது போகையும் எக்ஸ்ட்ரா சில கான்செப்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பார்க்க போறீங்க. சோ இந்த 4 நாளைக்குள்ள அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, அதே மாதிரி டே 25ல பாத்தீங்கன்னா ரீசனிங், ஆல்பபெட் டெஸ்ட் டாபிக் வந்து பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட். டே 26ல எம்பெடட் ஃபிகர். ஓகே, சோ எம்பெடட் ஃபிகர் ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு அந்த பெரிய படத்துல உள்ள ஒரு சின்ன துண்டா ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன பார்ட்ட கொஸ்டினா கொடுத்துட்டு ஆப்ஷன்ல பெரிய படத்தை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த சின்ன பார்ட் இங்க இருக்க ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுவும் ரொம்ப ஈஸி தான். கியூப்ஸ் அண்ட் டைஸ், இதுக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்திருப்பேன். சோ ரெண்டு நம்பர் சேமா வந்தா எது ஆப்போசிட்ங்கிற மாதிரி இதுல ஒரு 4 ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ இது ஈஸியா முடிக்கக்கூடிய டாபிக். டே 27ல கேலண்டர், இது ரொம்ப தெளிவா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், அதுக்கப்புறம் ஜம்பிளிங் பாப்பீங்க. டே 29 to 28 to 29 பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், பேப்பர் ஃபோல்டிங்க்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இந்த டாபிக் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் டே 30 to 35 பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே ரிவிஷன் பண்ண போறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா டாபிக் வைஸா பார்த்திருப்பீங்க. சோ இந்த டே 30 to 35ல வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ரிவிஷன் பண்ண போறீங்க. ஓகே, சோ ரிவிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் வரும். மேல நாம மிஸ் பண்ண ட்ரிக்னாமெட்ரி டாபிக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி டாபிக், இது எல்லாமே உங்களுக்கு கோர்ஸ்ல இருக்கும். பட் இந்த 60 டேஸ்ல இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி டாபிக் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து 2ல இருந்து 3 கொஸ்டின் வருவாங்க, கேட்பாங்க.
அந்த கொஷினையும் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு இங்க ஒரு 240 வீடியோ இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் ஒரு ஃபோல்டருக்குள்ள ரிவிஷன் பண்றதுக்குன்னே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு 240 வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். 240 கிளாஸ் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின், இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், 2016ல இருந்து இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச என்டிபிசி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாமே கிளாஸஸா டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ இத எல்லாத்தையும் இதுல கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு இங்க வந்து முக்கியமானது எல்லாமே படிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்படிதான் அட்டன் பண்ணணும், இவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கிடைச்சிடும். சோ மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. 60 இருக்கா? சோ 60ல இங்க முக்கியமானது மட்டுமே படிச்சுட்டு நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 52க்கு மேலேயே கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ மேபி பேப்பர் டஃப்பா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா சில ஜியோமெட்ரி கொஸ்டின் சுத்த விடுற மாதிரி இருக்கும், சில ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின், சில அல்ஜிப்ராவோட கான்செப்ட் இந்த மாதிரி சுத்த விடக்கூடிய கொஸ்டின், இல்ல மென்சுரேஷன்ல 2D 3D ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கேட்கும் போது சோ இந்த மாதிரி கொஞ்சம் சுத்த விடுற கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதுல வேணா உங்களால ஒரு 5 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாதே தவிர மத்தபடி எல்லா கொஸ்டினுமே ஈஸியா அட்டன் பண்ணலாம். சோ அதுக்கான பிராக்டிஸ் கிளாஸ் தான் இந்த கிளாஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாம் கவர் பண்ணும்போது இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ணணும். ஏன்னா இங்கேயே நீங்க கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த கிளாஸஸ் நீங்க ப்ளே பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஸ்டினை நான் ரீட் பண்ணும்போதே நீங்க அந்த கிளாஸ்ல என்ன பண்ணிடுவீங்க, சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, சோ இதை சால்வ் பண்ணி இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட முடிக்கும் போது கண்டிப்பா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு நல்ல கான்பிடென்ட் வந்துரும். ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி முடிக்க போறீங்க. 5 நாள்ல முக்கியமான கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு வந்து ஹிஸ்டரி இருக்கு, பாலிட்டி இருக்கு, ஜியோகிராபி, எக்கனாமி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் இருக்கு. அதனால 5 நாள்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஓகேவா அந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. டே 35 to 40ல மேக்ஸ்ல உள்ள முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் மிடிவல் ஹிஸ்டரி வந்து படிக்க போறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின். ஏன்னா என்டிபிசி பொறுத்த வரைக்கும் சயின்ஸோட வெயிட்டேஜ் வந்து கம்மி. ஓகே, சோ சயின்ஸ்ல ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் குரூப் டில பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நிறைய கொஸ்டின் இருக்கும். 40 கொஸ்டின் கேட்பாங்க ஜெனரல் அவேர்னஸ்ல. அதுல சயின்ஸ்ல நாம ஒரு 3 to 5 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவுமே பாத்தீங்கன்னா சில முக்கியமான கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதும். ஃபர்ஸ்டே சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க கூடாது. என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ட்னா மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து 60 மார்க். 60ல வந்து இது ஸ்டாட்டிக்கான டாபிக் தான். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் போது இவ்வளவுதான் டாபிக். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி அதே டாபிக்ஸ் தான் வரப்போகுது. பட் ஜெனரல் அவேர்னஸ்ங்கும் போது பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே உள்ள வந்துடும். சயின்ஸ் இது எல்லாம் சேர்த்துதான் இதுல 40 மார்க்குக்கு கேட்பாங்க கொஸ்டின். பட் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை கம்பேர் பண்ணும்போது இதுல எத்தனை டாபிக் இருக்கும், மொத்தமே ஒரு 25 டாபிக் இருக்கும். மேக்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா ஒரு 25 டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த 25 டாபிக்க முடிக்கும் போது 60 மார்க்குக்கு உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியும்னா 52க்கு மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அது போக இங்க இருக்கக்கூடிய ஹிஸ்டரியோட முக்கியமான கொஸ்டின், பாலிட்டியோட முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அது போக கரண்ட் அஃபேர் கொடுக்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் படிக்கும் போது கண்டிப்பா உங்களால 70 கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். நீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபுல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கும் போது அதை அனலைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணிடலாம், உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். சோ சிபிடி 1 வந்து ரொம்ப சூப்பராவே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ இதுதான் இப்போதைக்கு பிளான். டே 40 to 45ல மாடர்ன் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 45 to 50 பாலிட்டி, 50 to 55ல ஜியோகிராபி, எக்கனாமில இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அது போக இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ். சோ இது எல்லாம் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா டெய்லி முக்கியமான கரண்ட் அஃபேர் படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுலயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் டே 55 to 60ல பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கு முன்னாடி உள்ள நாட்கள்ல பாத்தீங்கன்னா இடையில என்னைக்காவது டைம் கிடைக்கும் போது நீங்க ஏதாவது ஒரு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் அந்த மாதிரி எடுக்கணும். ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. 30 நாள்லயே கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அப்ப அந்த டைம்ல இருந்து ஒரு அரை மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் பிக்ஸ் பண்ணிட்டு அதுல மேக்ஸ் மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும், ரீசனிங் மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும், ஜெனரல் அவேர்னஸ், ஏன்ஷியன் ஹிஸ்டரி மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும், மாடர்ன் ஹிஸ்டரி மட்டும் தனியா டெஸ்ட் எடுக்கணும். இடைப்பட்ட கேப்ல இந்த டைம்ல இடையில சின்ன சின்ன டெஸ்ட் எடுத்துட்டு ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஃபுல் டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அனலைஸ் பண்ணிட்டு
ஃபைனலா உங்களோட எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி, உங்களோட எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களோட முந்தின ஷிஃப்ட் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு, அந்த கொஸ்டின் எந்த டாபிக்குக்கு கீழ வருதோ, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? சோ நான் இன்னுமே படிக்கவே இல்ல மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு இந்த 60 டேஸ் வந்து ஒரு ஒரு ரொம்பவே நல்ல டைம் தான். ஓகேவா? சோ இந்த 60 டேஸ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கான பிளானும் பெர்ஃபெக்ட்டா குடுத்தாச்சு. அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இத முடிக்கிறதுக்கு NTPCயோட 3rd பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCயோட 3rd பேட்ச் வந்து 27/2/2025. ஓகேவா? சோ இன்னையில இருந்து தான் நாம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டுடேல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் எல்லாத்தையும் நாம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம 60 டேஸ் பிளான வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. சோ இது வந்து யாருக்கு அப்படின்னா, இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்க்கு. எல்லாமே படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்த நாள்ல இருந்து படிச்சிட்டு இருந்தா கூட, இதுக்குள்ளே சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட். சோ அந்த 60 டேஸ்ல வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும். 5 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட், டெய்லி சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு ஜெனரல் அவேர்னஸ் ரிவிஷன் பண்ணிட்டு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல வீக்கா இருக்கீங்கன்னா அந்த பார்ட் எல்லாமே என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். இது யாருக்குன்னா சிலபஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்க்கு. இன்னும் சிலபஸே முடிக்கல 0 லெவல்ல இருக்கிறவங்க இந்த பிளான பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 60 நாள்ல எக்ஸாம்க்கு ரெடி ஆகிடலாம். ஓகே. இப்போ நான் NTPCயோட 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் மேம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? சோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு NTPCக்கான எல்லா பேட்சஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்சா இருக்கட்டும், செகண்ட் பேட்சா இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் டிக்கான பேட்ச், SSC 2025 எக்ஸாம்ஸ்க்கான பேட்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஓகேவா? ஏன்னா ஒரே ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா NTPCயும் ட்ரை பண்ணுவாங்க, குரூப் டியும் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் SSC எக்ஸாம்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு டைமும் கோர்ஸுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா எக்ஸாமும் சேர்த்து ஒரே இதுலயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே. அதே மாதிரி மார்ச் 10ல இருந்து லைவ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ இந்த 3rd பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999. ஓகேவா? சோ 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். NTPC மட்டும் இல்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இந்த கோர்ஸ்ல கிளாஸஸ் கொடுத்திருப்போம். சப்போஸ் நீங்க NTPC கிளியர் பண்ணி உள்ள போனாலும், NTPCல ஒரு 12th லெவல் போஸ்டுக்குள்ள போனாலும் சரி, இல்ல டிகிரி லெவல் போஸ்டுக்குள்ள போனாலும் சரி, அடுத்து நான் SSCயோட எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி உள்ள போக போறேன் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க குரூப் டி படிச்சாலும் சரி, குரூப் டில அசிஸ்டன்டா உள்ள போனாலும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய GDC எக்ஸாமா இருக்கட்டும், SSC சைடுல உள்ள எக்ஸாமா இருக்கட்டும், பேங்கிங் சைடு எக்ஸாமா இருக்கட்டும், அதுக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? சோ எல்லாமே கையில குடுத்தாச்சு. நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ நான் ஆல்ரெடி சிலபஸ முடிச்சிட்டேன் மேம். நான் டெஸ்ட் போடணும்னு சொன்னீங்களே, நான் எப்படி டெஸ்ட் போட்டு பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் சொன்ன சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இப்போ ரீசென்ட்டா எப்படி NTPC RRBயோட டெக்னீஷியன், ALP, RPF, SA இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு இல்லையா? சோ அதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்ப ரீசென்ட்டா என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்னையே அனலைஸ் பண்ணி தான் NTPCயோட டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. நீங்க டெஸ்ட் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் NTPC டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகே. எவ்வளவு டெஸ்ட் போட்டாலும் கரண்ட் அஃபேரால தான் என்னோட மார்க் கம்மியாகுதுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 499. ஓகேவா? சோ தெளிவா சொல்லியாச்சு. NTPCக்கான 3rd பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த 60 டேஸ்க்கான பிளானும் NTPC 3rd பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? சோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம்.
அதனால ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ப டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்டிபிசி தேர்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய பிளான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல குரூப் டி படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் என்டிபிசி படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஏஎல்பி சிபிடி 1ஓட ரிசல்ட் வந்துச்சு. ஏஎல்பியோட எக்ஸாம் வந்து மார்ச்ல நடக்க போகுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசியோட எக்ஸாம் வந்துரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காது. அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க. ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வந்துரும்? என்டிபிசி நடந்து முடிக்கும் போதே குரூப் டி பின்னாடி வந்துரும். குரூப் டி எக்ஸாமும் பின்னாடியே வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்டிபிசிக்கான சிபிடி 2 எக்ஸாம் இருக்கும். சோ அதுக்கப்புறம் குரூப் டிக்கான பிஇடி நடக்கும். அதனால இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த டைமே எப்படியாவது உள்ள போகணும். சோ உள்ள போயே ஆகணும். ஏன்னா ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அது எல்லாமே ஏற்கனவே தனித்தனி வீடியோஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால ரயில்வேக்குள்ள உள்ள எப்படியாவது போகணும் அப்படின்னா அதுக்கு படிக்கணும். படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ படிக்க ஆரம்பிங்க. எல்லா பிளானா இருக்கட்டும், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி யூடியூப்லயும் கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. சோ அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ தேர்ட் பேட்ச் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ 27 to 2025. ஓகே. சோ டுடேல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் யூ.